சென்னை புறநகர பகுதிகளில் மழையால் சேதமடைந்த சாலைகளை சீரமைக்கும் பணிகள் தொடங்கப்பட்டிருப்பதை காட்சிகளாக நாம் பார்த்து வருகிறோம். 2 நாட்களாக சென்னை மற்றும் சென்னை புறநகர பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கக்கூடிய நிலையில் இதனால் சாலைகள் சேதமடைந்திருந்தன. சேதமடைந்த சாலைகளை அதிகாரிகள் சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். விவரங்களை செய்தியாளர் கந்தன் வழங்க நாம் கேட்கலாம். கந்தன், விவரங்கள். வணக்கம். நேற்றைய தினம் நம்ம நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் தாம்பரம் மாநகராட்சி பம்மல் அண்ணா சாலை பகுதி அது படுமோசமாக இருப்பதாகவும் அந்த சாலை குண்டு குழி இருப்பதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி அடைந்து வருவதாக செய்தி வெளியிடப்பட்டது. அந்த செய்தி எதிரொலியாக தற்போது தாம்பரம் மாநகராட்சி சார்பில் அந்த பேட்ச் ஒர்க் செய்யும் பணியை தற்போது தொடங்கியுள்ளனர். குறிப்பாக புறநகர் பகுதிகளில் கடந்த 4 நாட்களாகவே சாரல் மழையும் மிதமான மழையும் பெய்து வருகிறது. இதனால் சாலைகள் படுமோசமாக மாறியுள்ளது. குறிப்பாக இந்த தாம்பரம் மாநகராட்சி அண்ணா சாலை என்பது முக்கிய பிரதான சாலை. இந்த சாலைதான் 2 நாட்களாகவே பெரிய பள்ளங்கள் காணப்பட்டு வாகன ஓட்டிகள் செல்ல முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது. குறிப்பாக அந்த மழை என்பதால் அந்த மழையும் சேர்ந்து பள்ளத்தில் நிற்பதால் வாகன ஓட்டிகள் அச்சத்துடன் மேற்கொண்டனர். இந்த நிலையில் நேற்றைய தினம் நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் செய்தி ஒளிபரப்பானது. செய்தி வெளியிட்ட அடுத்த நொடியே தற்போது அதுக்கான பணியை தாம்பரம் மாநகராட்சி சார்பில் தொடங்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த டிராக்டர் மூலம் ஜெல்லி சிமெண்ட் கடந்த கலவை எடுத்து அந்த தேங்கி நிற்கும் பள்ளங்களில் அந்த பள்ளத்தை மூடும் அளவுக்கு அந்த ஜெல்லியை கொட்டுகின்றனர். அது மட்டும் இல்லாமல் ஜேசிபியை கொண்டு அந்த பள்ளத்தை சமம் செய்ததோடு அந்த மாநகராட்சி ஊழியர்களும் அதுக்கான பணிகளை தற்போது செய்து வருகின்றனர். தற்போது தற்காலிகமாக அந்த பணிகள் மட்டும்தான் செயல்பட்டுவதாகவும் தற்போது 3 கோடி மதிப்பீட்டில் இதுக்கான பணியை அடுத்த மாதம் தொடங்கப்படுவதாகவும் தெரிவித்துள்ளனர். இருந்த போதிலும் தற்போது வாகன ஓட்டிகள் செல்வதற்கான பணியை தாம்பரம் மாநகராட்சி சார்பில் தொடங்கப்பட்டுள்ளது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி கந்தன்.